ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் கோதுமை வச்சு அல்வா செஞ்சுருந்தேங்க. அது எப்படி செஞ்சுருந்தேங்கிறத சொல்கிறேன். இப்போ காமிச்சிருந்த ஒரு டம்ளர் அளவுலங்க ஒரு ஓவர் நைட்டு கோதுமை ஒரு டம்ளர் போட்டு ஊற வச்சுருந்தேங்க. பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இந்த ஸ்டேஜில் ஊற வச்சுருந்தேன். இப்போ எப்படின்னா இன்றைக்கி நைட்டு ஊற வச்சேன்னா அடுத்த நாள் நைட்டு எடுத்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஊறி இருந்தது கோதுமை. விரல் நசுக்கிற அளவுக்கு நல்லா ஊறி இருந்ததுங்க. இந்த கோதுமையை நல்லா கழுகி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. நல்லா லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் அரைப்படுறக்கு. ஊற்றி இதை அந்த வடிகட்டுறதை வச்சு ஃபஸ்ட்டு அந்த பால் எடுத்துட்டேன். முதல்ல எடுக்கிறது அரைக்கிறதோட முதல் பால் எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு அதை மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருந்தேன். இந்த திக்னஸ்க்கு அந்த பால் அரைச்சிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை நல்லா வடிகட்டி இனி இதுக்கு மேலே அந்த சக்கரை நம்மளுக்கு வேண்டியது இல்லைங்க. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இந்த திக்கான பால் தான் நம்மளுக்கு தேவை. இந்த திக்னஸில் நம்மளுக்கு பால் கிடச்சிது. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேங்க. இப்போ எந்த டம்ளரில் நம்ம கோதுமை எடுத்தோமோ அதே டம்ளரில் 1.5 டம்ளர் சர்க்கரை, தேவையான அளவு முந்திரி, 2 ஏலக்காய் சர்க்கரை போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்குறேங்க. அது போக ஒரு இந்த அளவில் 100 மில்லி நெய் தேவைப்படுது. கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். இந்த ஒரு பாட்டில் அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ பேன் அடுப்பில் வச்சுட்டேங்க. அந்த 1.5 டம்ளர் சர்க்கரையை போட்டு ஒரு சொம்பு தண்ணி, ஒரு 3/4 சொம்பு அளவு தண்ணி ஊற்றினேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு ஊற்றிருக்கேங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ நல்லா கொதி வந்துட்டுருக்கு. அந்த ஸ்டேஜில் இது ஆப்ஷன் தான், நானாக தான் போட்டிருந்தேன். குங்குமப்பூ ஒரு 2 பிஞ்ச் எடுத்து போட்டிருந்தேங்க. ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். இது ஒரு லைட்டான கலர் வருது. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில், இந்த பதம் ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பால், அது இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏலக்காய் சர்க்கரை அடைச்சி வச்சுருந்தோம்ல அதையும் போட்டேன். இப்போ என் பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற நான் அப்படியே கிளறிட்டு இருந்தேங்க. ஏன்னா அப்படி தான் கிளற முடியும். மொத்தமாக ஊற்றிட்டு கிளறினா ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற கிளறிட்டோம்னா இன்னும் நல்லா லைட்டாக. அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கைவிடாமல் கலக்கணும், இல்லாட்டி கெட்டி பட்டுரும். பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு. வெறும் அந்த சர்க்கரை தண்ணியில் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றணும். நெய் தான் கொஞ்சம் நிறைய தேவைப்படும்னு வைங்களேன். நெய் இருந்தால் மட்டும்தான் அல்வா டேஸ்ட் இருக்குது. நெய் இல்லைன்னா கொஞ்சம் கூட தேங்காய் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். ஆனால் நான் நெய்யே ஊற்றிருக்கேன். நெய் நல்லா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும். நிறைய நெய் குடிக்கும். அதனால் 1 டம்ளர் அளவில் பண்ணியிருந்தேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றினோம்னா கலருக்கு சரியாக இருக்கும். அந்த பாலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து ஹீட்லேயே நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் இருக்கு இல்லையா, அதை முந்திரி போட்டு தாளிச்சிட்டேங்க. நூறு ml நெய் சரியாக இருக்கும். இந்த 100 ml நெய் அப்படியே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம். மொத்தமாக ஊற்றினோம்னா பத்தாது, கொஞ்சம் கொஞ்சமாக கிளறப்போ ஊற்றிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்துருச்சு. நான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் எல்லாம் குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. இப்போ அந்த முந்திரி போட்டு நெய்யை தாளித்து கொட்டியிருந்தேன் இல்லையா, அதையும் கிளறிட்டேன்.
அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துருந்துச்சு அல்வா. இன்னும் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், போதும் ரொம்ப திகட்டின மாதிரி ஆயிரும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேங்க. அவ்வளோதான், அல்வா எனக்கு இப்படி தான் ரெடி ஆயிருந்துச்சு. ஒரு தட்டில் வந்து பாருங்கள், இப்படி வச்சோடனே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நான் யாராவது குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறதா ஈஸியான வேலை தான், செஞ்சு கொடுங்க. தட்டில் வச்சுருந்து இப்போ இப்படி தான் என்னோடய அல்வா வந்துருந்துச்சு. நீங்களும் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.